Hello friends, welcome back to G-Star Mobile Care. நான் உங்க விஜய் குமார் பேசுறேன். ஸோ இந்த கண்டென்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொபைல் வந்துட்டு ஆன் ஆகல. இந்த மொபைல் ஆன் ஆகல அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள்னால ஆன் ஆகல அப்படிங்கிறத நம்ம வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருப்போம். இன்னும் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா மொபைல் டீட்டெயில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த பார்ட் பை பார்ட் வீடியோஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறது, டயோட் மோட்னா என்ன, எப்படி செக் பண்ணுறது ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும், ஸோ ஐஸில் இருக்கக்கூடிய அந்த ரீடிங்ஸ்லாம் எதனால் வருது அப்படிங்கிறது எல்லாமே பார்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நான் வந்து கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதோட பார்ட் சீரிஸ் தான் இந்த சீரிஸ். நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பார்ட் சீரிஸை ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இன்னும் நல்லாவே புரியும். அண்ட் இதை பார்த்துட்டு நீங்கள் நேரடியாக கிளாஸுக்கு வரும்போது இன்னும் சூப்பராகவே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வீடியோவும் சரி கிளாஸும் சரி, கிட்டத்தட்ட வீடியோலையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் நான் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்பலாம் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஸோ பெரும்பாலும் அந்த டாபிக் வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வீடியோஸ் எல்லாமே தவறாமல் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேட்ச்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா பிப்ரவரி பேட்ச் புக்கிங் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதில் வந்து புக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரியும், இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோவும் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செக்ஷனில் பேட்டரியிலேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு எந்த செக்ஷன் போகுது? சப்பவர் நத்திங் பட் சார்ஜிங் ஐசி. அதிலிருந்து நமக்கு விபிஹெச் வெளியே போகுது. ஃபஸ்ட்டு வந்து லைட்டிங் ஐசிக்கு தான் போகணும்னு நினச்சிக்காதீங்க. இது லைட்டிங் ஐசிக்கு போகல. அட் ஏ டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்பவர்லேருந்து வரக்கூடிய விபிஹெச் எதுக்கெல்லாம் போகுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒவ்வொரு லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கனால போயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வெளியே வரும்போது லைட்டிங் கிராஃபிக்ஸ் போயிட்டு தான் எல்லாமே போகணும்ல, நீங்கள் போட்ட அடுத்த செகண்டே எல்லாத்துக்கும் வந்து போயிடும். அண்ட் பவர் ஐசியில் இருந்து தான் உங்களுக்கு சிபி அண்ட் இஎம்சியில் போகும். இப்போ நான் பேட்டரி கனெக்ட் பண்ணால் அந்த பவர் வந்து எப்படி பாஸ் ஆகுதுன்னு பாருங்கள். எதுக்கெல்லாம் பாஸ் ஆகுது? ஜஸ்ட் நான் பேட்டரி கனெக்ட் பண்ணாவே எனக்கு இந்த க்ரீன் கலர் எதெல்லாம் மாறுதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க செக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெட் செக்ஷன். இந்த டெட் செக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இப்போ நம்ம சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த டெட் அப்படின்னா நம்ம வந்து மொபைல் ஆன் ஆகலை, கஸ்டமர் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சார்ஜிங்கை போடுவீங்க. ஸோ சார்ஜிங் போடும்போது நீங்கள் ஒரு சிலர் வந்து சார்ஜரில் போடலாம், இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி மீட்டர் யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ரீடிங்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ அப்படி செக் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ரீடிங் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ ரீடிங் வந்து எனக்கு சுத்தமாக இல்லை எனக்கு ரீடிங் வந்து 0.2 எடுக்குது, ஓகேங்களா, எனக்கு வந்து ரீடிங் வந்து சுத்தமாக இல்லை 0.2 எடுக்குது, 0.6 எடுக்குது, இல்லை 1க்கு மேலே எனக்கு வந்து போகுது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0.2, 4 இந்த மாதிரி இருக்கும் போது ஒருவேளை பேட்டரியோட வோல்டேஜ் வந்து அப் டு 3.7 கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரீடிங்ஸ் வந்து காமிக்கும். அது ஒரு சில டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக 2, 6, 1க்கு மேலே நமக்கு வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இது நார்மல் சார்ஜிங் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1க்கு மேலே, அதாவது வந்து நார்மலாக சார்ஜ் ஆகிறத விட்டுட்டு போட்ட உடனே கடற்கடன்னு ஏதோ ஆம்பியர்லாம் எடுக்குதுங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சில விஷயங்கள்ல வந்து பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ சார்ஜிங் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து சார்ஜிங்கை வந்து பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட போர்டுக்கு நீங்கள் வந்து ஃபோனை டிஸ்மேண்டல் பண்ணிட்டு போர்டில் இருக்கக்கூடிய பேட்டரி கனெக்டரில் உங்களோட டிசி மீட்டரோட ப்ளஸ்ஸும் மைனஸும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரீடிங் காமிக்குது? உங்களுக்கு 000 வந்து உங்களோட டிசி மீட்டரில் இருந்தால் அது வந்து ஷார்ட் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். ஸோ டெட்டில் ஃபஸ்ட்டு சார்ஜிங் சொல்லியிருக்கேன், ரெண்டாவது வந்து டிசி மீட்டர் ரீடிங் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்டரி கனெக்டரில் உங்களோட ப்ளஸ்ஸும் மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 000 வருது அப்படின்னா எந்த ஒரு ஷார்ட்டும் அங்கே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடிங், அதாவது ஆட்டோமேட்டிக்காக சம்திங் எனக்கு வந்து ஒரு 5 காமிக்குது, இல்லை வந்து ஒரு 100 காமிக்குது, இல்லை 300 காமிக்குது, எனி ரீடிங் எனி வேல்யூ, ஓகேங்களா, அப்படி காமிக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது 2 செக் பண்ணும். ஒன்றா நமக்கு வந்து ஷார்ட் ஆகக்கூடாது, இல்லைனா ஏதோ ஒரு ஷார்ட் பார்ஷியல் ஷார்ட்டோ இல்லை ஃபுல் ஷார்ட்டோ. இந்த ஃபுல் ஷார்ட் பார்ஷியல் ஷார்ட் என்னங்கிறத நான் அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு ஏதோ நடக்குது. இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஸ்டெப்பு, சார்ஜிங்க்கு அடுத்த ஸ்டெப்பு. அப்படி உங்களுக்கு ஒரு வேலை ஆட்டோமேட்டிக்காக கன்சப்ஷன் ஆகுது அப்படின்னா அதை தான் ஆட்டோ ஆம்பியர் கன்சப்ஷன் அப்படிங்கிற டாபிக் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டாபிக், ஓகேங்களா, இந்த 0.00 எனக்கு கனெக்ட் பண்ணாலும் 0.00 தான் இருக்குது, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை
அப்படின்னா அது ஒரு ரூட்டு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த ரூட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோ ஆம்பியர் கன்சப்ஷன் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோ ஆம்பியரில் வந்து ஃபுல் கன்சப்ஷன், பார்சியல் கன்சப்ஷன், ஆஃப்டர் பவர் கீ அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் பிடிச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் உங்களோட டிசி மீட்டரில் நீங்கள் வந்து ஒரு 2 ஆம்ப்ஸ் வந்து கரண்ட்டில் வந்து செட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ப்ளஸ் மைனஸை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 2 ஆம்புமே கன்சியூம் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஃபுல் கன்சப்ஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஐ மீன் ஃபுல் ஷார்ட் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த 2 ஆம்பியரில் வந்து நான் செட் பண்ணிவிட்டு நான் வந்து போர்டில் வந்து கனெக்ட் பண்ணும்போது எனக்கு சம்திங் 5 எடுக்கலாம், 100 எடுக்கலாம், 300 எடுக்கலாம், 700 எடுக்கலாம், 900 எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்குது அப்படின்னா இது வந்து பார்சியல் கன்சப்ஷன், பார்சியல் ஷார்ட் இல்லை ஆஃப் ஷார்ட் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் பவர் கீ ப்ரெஸ், அதாவது வந்து பவர் கீ ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு நார்மலாக வந்து ஒரு 30, 80, 110, 250, 350, 450 இந்த மாதிரி போனால் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு ப்ரெஸ் பண்ண உடனே அடுத்த செகண்டே 400, 500, 600, 700 அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுதுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஃப்டர் பவர் கீ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குது, அந்த ஒரு ரீடிங் வந்து வருது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஷார்ட்னு தான் நினைக்கிறோம். இப்போ உங்களுக்கு குழப்பமாக இந்த இடத்துல இருக்கலாம், என்னங்கிறத நான் நிவர்த்தி பண்ணிடுறேன். ஏன்னா இந்த இடத்துல 0 வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ பவர் கீ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி எடுத்தாலும் ஷார்ட்னு தான் சொல்கிறீங்க. எஸ், அது எதனால் அப்படிங்கிறத இந்த சர்க்யூட் டயக்ராமில் நான் காமிக்கிறதுக்கு முன்னாடி அனிமேஷனில் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராமை இன்னும் நல்லா கவனிச்சுக்குவாங்க. உங்களோட பேட்டரி கனெக்டரில் இதுதான் ஒரு ஃபோனுன்னு வச்சுக்கோங்க. பேட்டரி கனெக்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போகும்போது நமக்கு இப்போ நம்ம வோல்டேஜ் பேட்டரியை நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து சார்ஜிங் ஐசியில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன் விபிஎஸ் வெளியே வந்துடுது. வந்த உடனே எங்கெங்கெல்லாம் பவர் போகுதுன்னு பாருங்கள். பவர் ஐசி, 2G, 4G, ஆடியோ ஐசி, கிராஃபிக்ஸ், லைட்டிங்கு, எல்டிஓ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு கேட்காம வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா செக்ஷன்ஸுக்கும் வோல்டேஜ் வந்து என்ன ஆகிடுது, பாஸ் ஆகிடுது. அண்ட் பவர் கீ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் எல்டிஓஸ் என்னதாவது உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ சார்ஜ் போட்டாலும் எஸ்எம்பிஎஸ் எல்டிஓஸ் வரலாம், அது அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பவர் கீ ப்ரெஸ் பண்ணாலும் எஸ்எம்பிஎஸ் எல்டிஓஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பேட்டரி போட்டால் எந்தெந்த செக்ஷனுக்கு பவர் போகுதுன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டரி போட்டுட்டோம், பேட்டரி போட்ட உடனே எங்கெங்கெல்லாம் பவர் போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சார்ஜிங் ஐசிக்கு உள்ளே போயிட்டு நமக்கு வந்து வெளியே வந்து விபிஎஸ்ஸாக வெளியே வந்து இந்த செக்ஷன்ஸ்க்குலாம் போயிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப ஆம்பியர் கன்சப்ஷன் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கனெக்ட் பண்ணுறப்ப ஆம்பியர் கன்சப்ஷன் நடக்குது அப்படின்னா ஃபுல்லாக கன்சப்ஷன் ஆகுதா இல்லை பார்சியலாக கன்சப்ஷன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள். அது இல்லாமல் பவர் கீ இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அப்நார்மல் சொன்னீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீங்கள் டிசி மீட்டர் ப்ளஸ் மைனஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு வேல்யூ எடுக்குதுன்னா நீங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் போகும். ஸோ சார்ஜிங் ஐசிக்கு போகும், அதுலேருந்து இந்த ஐசிக்கெலாம் போகும். அப்போ இதுக்கு போகக்கூடிய வோல்டேஜஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஐசி ஷார்ட் ஆகியிருந்தால் உங்களுக்கு டிசி மீட்டரை இப்படி வச்ச உடனே அந்த ரீடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 300 எடுக்குது அப்படின்னா உங்களோட டிசி மீட்டரில் கரண்ட்டில் வந்து 300 ஆட்டோமேட்டிக்காக வச்ச உடனே எடுக்குதுங்க. நான் பவர்க்கெலாம் ப்ரெஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா வச்ச உடனே 300 எடுக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எங்கெங்கெல்லாம் போகுது, நம்ம பேட்டரி கனெக்டரை கனெக்ட் பண்ணால் எங்கெங்கெல்லாம் போதும் அந்த செக்ஷன்ஸ் தான் நீங்கள் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சார்ஜிங் ஐசி செக் பண்ணணும். செகண்ட் வந்து பவர், 2G, 4G, ஆடியோ, கிராஃபிக்ஸ், லைட்டிங். நீங்கள் ஏதாவது ஒரு ஐசி உங்களுக்கு ஷார்ட் ஆகியிருந்தால் உங்களுக்கு வச்ச உடனே இந்த ரீடிங் வந்து காமிக்கும். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ வச்ச உடனே நமக்கு ரீடிங் காமிக்குது அப்படின்னா நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணோன்னே எந்தெந்த செக்ஷன்ஸ்லாம் வோல்டேஜ் போதோ அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் உங்களுக்கு டிசி மீட்டர் கனெக்ட் பண்ணி வச்சும் போது உங்களுக்கு வந்து ஆம்பியர் வந்து என்ன ஆகும், கன்சம் ஆகும். ஸோ இப்போ வந்து இது வந்து நான் வந்து பார்ஷியலாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வச்ச உடனே இந்த 2 ஆம்பியரும் அப்படியே கன்சியூம் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் ஃபுல் ஷார்ட்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்ஷியல் ஷார்ட் அல்லது ஆஃப் ஷார்ட்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த 2 ஆம்பியரும் அப்படியே நமக்கு வந்து கன்சப்ஷன் நடக்குது அப்படின்னா இந்த சர்க்யூட்டில், அதாவது நீங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே இந்த விபேட்லேருந்து சார்ஜிங் ஐஸுக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ், ஓகேங்களா, அல்லது வந்து டயோட்ஸ், அதே மாதிரி சார்ஜிங் ஐஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய விபிஹெச் கெப்பாசிட்டர்ஸ், இந்த ஒவ்வொரு செக்ஷன்ஸ்க்கு போகும்போது எல்லா இடத்துலையுமே இன்புட் அண்ட் அவுட்புட் கெப்பாசிட்டர்ஸ் கம்பல்சரி இருக்கும். அதில் ஏதாவது ஒரு கெப்பாசிட்டரோ இல்லை டயோடோ உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆகியிருந்தால் உங்களுக்கு இந்த ஃபுல் ஷார்ட் வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபுல் ஷார்ட்டுங்கிறது நீங்கள் எங்கே செக் பண்ணலாம், விபேட், விபிஹெச் இந்த 2 செக்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணலாம். அதே மாதிரி வச்சவொடனே ஆட்டோமேட்டிக் கன்சப்ஷன் எடுக்குதுனாலும் நீங்கள் விபேட், விபிஹெச் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பவர் கீ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அப்நார்மலாக ஏன் இருக்குது, ஸோ இந்த செக்ஷனில் எங்கேயுமே ஷார்ட் இல்லை, அதனால தான் வச்ச உடனே உங்களுக்கு 0 காமிச்சிருக்கு. ஓகேங்களா? பவர் கீ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அப்நார்மலாக எடுக்குது அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் எல்டிஓஸ் ரிலீஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த ஷார்ட் வந்து கிரியேட் ஆகுதுன்னா எஸ்எம்பிஎஸ் எல்டிஓஸ் சிபிஓக்கும் இஎம்எம்சி லியோஃபர்ஸ் வந்து நம்ம மெயினாக வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அங்கே அந்த ஐசி ஏதாவது வந்து ஹீட் பண்ணியிருக்காங்க இல்லை வந்து ஆல்ரெடி ரீபால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கெஸ் பண்ணுவோம். இதில் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டயோட் மோட். இந்த டயோட் மோட் மல்டிமீட்டரை வச்சு விபேட்டில் இருக்க செக்ஷன் ஷார்ட்டா இல்லை விபிஎட்டில் வச்சிருக்க
செக்ஷன் ஷார்ட்டாக நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ இப்போ பவர் டிசி மீட்டரில் நீங்கள் பவர் கொடுத்தோன்னே விபேட்டு விபிஹெச் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிடுது. பொதுவாக உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக இல்லையாங்கிறது ரீடிங் வழியாக சொல்லுது. ஆனால் மல்டிமீட்டர் என்ன சொல்லும், மல்டிமீட்டரில் நீங்கள் இங்கே ரீடிங் எடுக்கிறீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு 350 வருது அப்படின்னா இந்த இடத்துல அதாவது இந்த சார்ஜிங் ஐசியில் இருக்கக்கூடிய ரீடிங்கை தான் வந்து இது காமிக்குது. உங்களுக்கு இங்கே வேல்யூ வருதுன்னா விபேட் நல்லா தான் இருக்குது. ஒருவேளை விபேட் ட்ராக்கும் உங்களுக்கு கிரவுண்டோட பஸ்ஸர் அடிக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு விபேட்டில் ஷார்ட் ஆகிருக்கு. ஆனால் டிசி மீட்டரில் வைக்கும்போது உங்களுக்கு ஃபுல் ஆம்பியர் வந்து எடுத்திருக்கு. சப்போஸ் எனக்கு இங்கே ஓகேங்க, எனக்கு இந்த இடத்துல செக் பண்ணும்போது எனக்கு 000 தான் வருது இந்த கெப்பாசிட்டியில் எல்லாமே அப்படின்னா நீங்கள் இந்த ஐசியில் வந்து எந்த ஒரு இடத்துல கை வைக்காமல் விபேட் விபிஹெச் செக் பண்ணி விபிஹெச்சில் ஷார்ட்ஸ் இருக்கா இல்லை விபேட் போகிற ட்ராக்கில் ஷார்ட்ஸ் இருக்கா நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ரிமோட் ரீடிங். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட சார்ஜிங், ரெண்டாவது வந்து டிசி மீட்டரில் நீங்கள் ஃபுல் கன்சப்ஷன் ஃபுல் ஷார்ட்டாக இந்த டிசி மீட்டரில் ஃபுல் ஷார்ட்டா ஆஃப் ஷார்ட்டா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ அதை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேர்ட் ஸ்டெப்பு, இதை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் மல்டிமீட்டர் மூலிமா டயோடு மோடில் ரீடிங் எடுத்தோம் நீங்கள் வந்து விபேட்டில் ஷார்ட்டா அல்லது விபிஹெச் ஷார்ட்டாங்கிறத நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி ஒரு வேலை ப்ரோ இது ஃபால்ட் ஃபைண்டிங்லாம் ஓகே. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ஐசி ரிமூவ் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ஷார்ட் வந்து ரிமூவ் ஆகுதுன்னா கிராஃபிக் ஐசி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து 100% வந்து கிடைக்கும். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Gopinath. Thank you.